அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தால் மகிழ்ச்சி அப்படின்னு பாஜக முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சமீபத்தில் தெரிவித்திருந்தார். தேர்தல் முடிவுகளுக்கு அப்பால், வெற்றி தோல்விகளுக்கு அப்பால் எங்களுக்கு தன்மானம்தான் முக்கியம் என்று அதற்கு திரு இபிஎஸ் அவர்கள் பதில் கொடுத்திருக்கிறார். ஆக ஒரு பக்கம் கூட்டணிக்கான ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறார்கள், மறுபக்கம் எங்களுக்கு தன்மானம் முக்கியம் அப்படின்னு சொல்வதன் மூலம் என்ன செய்தியை திரு இபிஎஸ் சொல்கிறார் என்பதையும் நம்ம விவாதிக்க இருக்கிறது. ஆகவே அதிமுக பாஜக உறவை தடுப்பது எது, யார் தடுக்கிறார்கள், இந்த பொருளில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து கொள்கிறேன். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம் அவர்கள் இணைகிறார். வணக்கம் திரு பிரகாஷ். உங்களிடமிருந்தே தொடங்குறேன். திரு அண்ணாமலை அவர்கள் கடைசியாக பேசின போது இந்த மேடையில் இருக்கிற பலருக்கும் அதிமுகவோடு கூட்டணி வைக்கக்கூடிய ஆசை இருக்கலாம், ஆனால் அதெல்லாம் நடக்காது, திமுக அதிமுக தான் நமக்கு எதிரி, நம்ம அடுத்த இடத்துக்கு வந்துட்டோம்லாம் கடுமையாக பேசிவிட்டு தான் அவர் வெளிநாடு பயணம் சென்றார். அதுக்கு பிறகும் ஒரு குரல் நயினார் நாகேந்திரன் வெளிப்படையா கூட்டணி அமைந்தால் மகிழ்ச்சி அப்படின்னு பேசுறாருன்னா நயினார் பேசுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அண்ணாமலையுடைய குரல் அவருடைய ஆசை, அவருடைய அவா. அவர் இந்த 18% வாக்குகள் வாங்கினது என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ், திமுக அதிமுக அல்லாத ஒரு அணியை நான் உருவாக்குறேன், நிற்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவருடைய இது. அவர் கால்குலேட் பண்ணி மேலிடத்தில் சொல்லியிருந்தது ஒரு 20 தொகுதிகளாவது நம்ம ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்டில் 21 தொகுதிகளில் டெபாசிட் இல்லை, மற்ற இடங்களில் 2வது இடங்களுக்கு வந்திருக்காங்க. இதுதான் நீங்கள் அண்ணாமலையுடைய அந்த வீர வசனம் இருக்கு இல்லைங்களா, அந்த வீர வசனம் அவர் லண்டனுக்கு போனப்புறம் காணுங்க, யாருமே அந்த கருத்தை எதிரொலிக்கலைங்க. ஃபஸ்ட்டு அதில் அண்ணாமலைக்கு எதிராக பேசினது தமிழிசை சவுந்தரராஜன். அவங்க தற்குறி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியை அவங்க பேசுகிறாங்க இல்லைங்களா, அந்த தற்குறின்ற மாதிரியான பேச்சுக்களெல்லாம் அவர் பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவர் முதல்ல வெளில வந்தாங்க. அதுக்கப்புறம் எச் ராஜா, நான் பல இடங்களில் தலைவராக இருந்திருக்கேன், தேசிய அளவில் நிர்வாகியாக இருந்திருக்கேன், 20 வருடமாக நான் நிர்வாகியாக இருந்திருக்கேன், இன்றைக்கு வரைக்கும் கூட்டணி வேண்டாம் அப்படின்ற முடிவை வேணுமா வேண்டாமா அப்படின்ற முடிவை எடுக்கக்கூடியது மத்திய தலைமை தாங்க. நான் சொல்ல மாட்டேன், மாநில தலைமையெல்லாம் அந்த முடிவை எடுக்க முடியாதுங்க, இது பாஜகவோட நடைமுறை அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி இந்த குழுவில் இடம்பெற்ற மதுரை பேராசிரியர் அவரும் பேசும்போது இல்லைங்க, இது முடிவு இப்படி தாங்க எடுக்க முடியும் அப்படின்னாரு. இல்லை, என்ன சொல்ல வராங்க இவங்க எல்லாமே அண்ணாமலை சொன்னதுக்கு நேர் விரோதமாக பேசுகிறாங்க. இவங்க எல்லாருக்கும் அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு ஆசையா? இல்லை சார், இவங்க ஆசையா இல்லையான்றது அடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் நவுறீங்க. ஆனால் அண்ணாமலை அதிமுகவுடன் கூட்டணியில் தற்குறி எடப்பாடி பழனிசாமின்னு அவர் பேசுகிறார் இல்லைங்களா, அந்த பேச்சுக்கு எதிரான நிலையில் தான் இவங்க இருக்காங்க. இப்போது மதுரை பேராசிரியர் ஆயிடுச்சு, எச் ராஜா ஆயிடுச்சு, இப்போ நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் ஆயிடுச்சு, இப்போ நயினார் நாகேந்திரன் அதிமுகவோட கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுகிறேன். அப்போது இந்த அண்ணாமலையுடைய பிம்பம் என்பது முழுவதுமாக தகர்க்கப்பட்டது. அதுக்கு ரெஸ்பான்ஸில் அண்ணன் எடப்பாடி என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு தன்மானம் முக்கியம், நீங்கள் அம்மாவை பேசுவீங்க, அம்மாவை ஜெயலலிதாவை உங்கள் மனைவியோட கம்பேர் பண்ணி பேசுவீங்க, என் மனைவி ஜெயலலிதாவை விட சிறந்தவள்னு நீங்கள் பேசுவீங்க, இதெல்லாம் தேவையற்ற பேச்சு. அதே மாதிரி அண்ணாவை பேசுவீங்க, எம்ஜிஆரை பேசுவீங்க, எல்லாரையும் பேசுவீங்க. இதில் 2 கண்ணோட்டங்கள் ஓடிக்கிட்டே இருந்தது. பார்த்திங்கன்னா பிஜேபியில் மோடி வருவார், அவர் அதிமுகவில் எம்ஜிஆரையும் ஜெயலலிதா ஆட்சியும் புகழ்ந்து பேசுவார், ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை
இகழ்ந்து பேசுவார் இது திராவிட இயக்கங்களை. இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் பிஜேபியுடைய உண்மையான முகம். இப்ப உண்மையான முகம்னா அந்த முகம் என்ன சொல்ல வருது? என்ன சொல்ல இந்த முகம் வந்து இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பலரும் பேசினாங்க, தமிழிசை உட்பட எல்லாரும் பேசல. இப்போ வெளிப்படையாக இப்போ மற்ற கருத்தை கடந்து போறது ஓகே, திரு அண்ணாமலை தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்த பிறகும், அந்த மேடையில் வச்சு எல்லா தலைவர்களையும் வச்சிருக்கிற போதே அதிமுகவை கடுமையாக விமர்சித்த பிறகும் திரு நயினார் நாகேந்திரன் இப்படி பேசுறாரு அப்படின்னா கூட்டணி வச்சா மகிழ்ச்சின்னு, அது திரு அண்ணாமலையை கோவப்படுத்தாதா? ஆமா, அண்ணாமலையை கோவப்படுத்தும். அண்ணாமலை இனி இல்லை, அண்ணாமலை என்கிற சாப்டர் இனி இல்லை, அது லண்டனுக்கு பார்சல் ஆகி போய்விட்டது அப்படின்றது தானே பிஜேபி இன்டர்ன் வந்து உணர்த்துது. திரும்ப வரப்போறாரே, திரும்ப வரட்டும். அவர் எப்படி வரப்போறாரு, எங்க வரப்போறாரு, இந்த கமிட்டியுடைய செயல்பாடு என்ன? இந்த கமிட்டியில எச் ராஜா இருக்காரு, அவரை வந்து அமித்ஷா கூப்பிட்டு உட்கார வச்சு டெல்லியில பேசுறாரு. லஞ்ச் ஆன் மீட்டிங் வந்து எச் ராஜாவுக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில நடக்குது. ஏதோ ஒண்ணு இல்லை, அதிமுகவுடன் கூட்டணி என்பது நடக்கிறது. ஆனா அது எப்ப நடக்கும்னா அண்ணாமலை வெளியேற்றப்பட்டால் தான் நடக்கும். அதுக்கான காய் தான் எடப்பாடியார் கொண்டு வராரு. தன்மானம் முக்கியம், எங்களுக்கு கொள்கை எல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னைக்கு வரைக்கும் இந்த அறிக்கையில கூட நயினார் நாகேந்திரனுக்கு பதில் சொல்ற அறிக்கையில கூட பாஜகவோட கொள்கையை வந்து விமர்சிக்கல, எங்களை காயப்படுத்திட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க. அப்ப அண்ணாமலை அவமானப்படுத்திட்டார். அண்ணாமலை இல்லைன்னா அதிமுக பாஜக கூட்டணி. தூத்துக்குடி செல்வம் 2026 உங்களுக்கு மகிழ்ச்சியா அதிமுகவோட கூட்டணி அமைக்கிறதுல? அதெல்லாம் வந்து நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு, நெறியாளர் விஜயனுக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வணக்கம். அதாவது இப்ப அண்ணன் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் வந்து சொன்னாங்க, அண்ணாமலை பார்சல் பண்ணியாச்சு, அவரை ஓரம் கட்டியாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அது ஒரு பத்திரிகையாளராக அவருடைய அனுமானம். அண்ணா கொஞ்சம் எக்கோ அடிக்க கொஞ்சம் சொல்லிருங்களேன் ப்ளீஸ். எக்கோவை குறைச்சிட்டு என் கேள்வியை திரும்பவும் கேட்டுறேன். 2026 அதிமுகவோட கூட்டணி அமைச்சா உங்களுக்கு மகிழ்ச்சியா? வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பு வந்தாலும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தானே. வெற்றி தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய பயணமே வெற்றியை நோக்கி. திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவோடு கூட்டணி அமைத்தால் தான் வெற்றி பெறும், அப்ப அது மகிழ்ச்சியா இருக்கும்னு சொல்ல வர்றாருல்ல, அதானே அதுக்கு அர்த்தம்? இல்ல, அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அதுல மரியாதைக்குரிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு அதுல விருப்பம் இருக்கலாம், மகிழ்ச்சி இருக்கலாம், அல்லது அதிமுகவை அவருடைய கூட்டணி வைத்து வெற்றி பெற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சியோட தொண்டர்களில் ஒரு சிலருக்கு விருப்பம் இருக்கலாம். ஆனா எல்லாருமே அவரவருடைய சொந்த கருத்துக்களை பேசுகிறோமே தவிர, இது கட்சியினுடைய ஒரு அகில இந்திய கட்சியில வந்து ஒரு மாநில நிர்வாகிகள் பெரிய அளவுல வந்து முடிவெடுத்துட முடியாது. இல்ல, முடிவு எடுக்கிறதுக்கே வேண்டாம் திரு தூத்துக்குடி செல்வம். இப்ப உங்களுக்கு தெரியாதல்ல, திரு அண்ணாமலை லண்டனுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கிளியர் ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஒரு குறிப்பை சொல்லிட்டு தானே போறாரு. அது ஒரு நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடுக்கு எதிராக ஒருத்தர் பேசுறாரு அப்படின்னா என்ன நடக்குது, கட்சிக்குள்ள என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்குன்னு தானே பிரகாஷ் கேட்கிறாரு. நீங்க திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக வந்த பிறகு அவர் வந்து எடுத்துக்கொண்ட முயற்சிகள், கடுமையான உழைப்பின் காரணமாக இதுவரை 3% இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு சதவீதம் 11% தாண்டி இருக்கு. கூட்டணி கட்சிகளை உள்ளடக்கி 18% தாண்டிட்டோம். ஆக திரு அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பை யாரும் உதாசீனப்படுத்த முடியாது. இல்ல, இப்ப இந்த கருத்துக்கு என்ன சொல்ல போறீங்க? இப்ப நீங்க இதுவரைக்கும் அதான் சொல்லிட்டு இருந்தீங்க, நாங்க திமுக கூட்டணிக்கு மாற்று நாங்க தான். ஆனா நயினார் நாகேந்திரன் வந்து வெளிப்படுத்துறாருன்றது ஒண்ணு. இப்ப 2 விஷயம் நடந்துருச்சு. திரு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்றாங்க, எனக்கு தன்மானம் தாங்க முக்கியம், வெற்றி தோல்வி எல்லாம் அப்புறம் தான் அப்படின்னா, திரு அண்ணாமலை இல்லைன்னா ஒருவேளை இணக்கம் வருமான்ற ஒரு கேள்வி. பாஜகக்குள்ளேயே அண்ணாமலை அவர்களுக்கு எதிரான கருத்து வந்துருச்சா, அதனுடைய வெளிப்பாடு தான் திரு நயினார் பேசினதா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து வந்துருச்சே. இதே இல்ல, இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. அரசியல்ல வந்து எல்லோருக்கும் வந்து எதிரான ஒரு மனநிலை உள்ளவர்கள், எல்லோருடைய கருத்துக்கும் எதிரான மனநிலை உள்ளவர்கள் எல்லோரும் இருப்பார்கள். இப்போ ஒரு அரசியல் கட்சின்னு சொன்னா
இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறார்னு சொன்னா அவர்களுடைய கருத்தை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அந்த கட்சியில பயணிக்காங்கன்னு நினைக்காதீங்க. அவருக்கு எதிராகவும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் வந்து எதிர்கருத்தில் இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்டாயப்படுத்தக்கூடிய இடத்துல அவருக்கு நெருக்கமானவர்களாக இருக்கிற அறியப்படுகிற முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. யாரு இருக்காங்க? திரு எஸ்.பி. வேலுமணி அவர்கள் கூட பேட்டியில சொல்லிட்டு மறுநாளே மாத்திட்டார். தலைமை கருத்துங்க, நான் தலைமைக்கு எதிராக போகலன்னு. ஆனா திரு நயினார் நாகேந்திரன் மாத்தவே இல்லையே, 2 நாள் ஆச்சு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, இதுல என்ன விட திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய நடவடிக்கைகளை முழுமையாக தெரிந்தவர் அண்ணன் தாமோதரன் பிரகாஷ் அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, கொடநாடு வழக்கில் இருந்து எல்லாவற்றையுமே தோண்டி துருவி ஸ்கேன் பண்ணி பார்த்து. தூத்துக்குடி செல்வம், உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி இருக்கா? கட்சிக்குள்ள என்ன நடக்குது? பாஜகக்குள்ள நிறைய பேர் வந்து பிரகாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி அதிமுகவோடு கூட்டணிக்கு போகணும்னு விரும்புறீங்க. திரு அண்ணாமலையின் நிலைப்பாடு உங்களை தடுக்குதா? அதான் பாஜகக்குள்ள போயிருக்கா? இல்ல, விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே வெற்றி பெறும் 2026 ஆட்சி அதிகாரத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது அல்லது பங்கெடுப்பதுங்கிறதான அண்ணா பாஜகவுடைய இலக்கு. ஒன்று ஆட்சியை கைப்பற்றுவது அல்லது ஆட்சி அதிகாரத்தை தீர்மானிப்பது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியோட இலக்கு. நீங்க ஏன் இப்ப திரு தூத்துக்குடி செல்வம் நல்ல அனுபவம் வாய்ந்தவர், நீங்க ஏன் பூடகமாவே பேசுறீங்க? திரு அண்ணாமலை அவர்கள் நிலைப்பாட்டுல நிக்கலையே நீங்க? சார், நாங்க நிலைப்பாடு எடுத்தாச்சு, திமுகவோடு இல்ல, அதிமுகவோடு இல்ல, நாங்க தான் மாற்று அணின்னு சொல்லாம வெற்றி பெறுவதற்கு என்ன வியூகமோ இதெல்லாம் ஏன் இந்த பூடகம்? அப்ப நீங்களும் அதிமுக கூட்டணியை விரும்புறீங்கன்னு தானே அர்த்தம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இதை இப்போதைக்கு தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கன்வீனர், ஒருங்கிணைப்பாளராக இருக்கிற மரியாதைக்குரிய ஐயா ஹெச் ராஜா அவர்கள் தான் இதற்கு சரியான பதிலை சொல்லக்கூடிய இடத்துல அவர் தான் இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தேர்தலுக்கு இன்னும் 18 மாதங்கள் இருக்கிறது. ஒருவேளை 2025ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திற்கு பிறகுதான் தேர்தல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் எந்த திசையில் பயணிக்க போகிறது, யாருடைய தலைமையில் அணி அமையும், எத்தனை அணி அமையும், அது எப்படிப்பட்ட அணி அமையும் என்பதை எல்லாம் நாம அப்பதான் முடிவு பண்ண முடியும். இப்ப எல்லாமே யூகங்கள் தான். அப்ப யூகங்களின் அடிப்படையில அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் யூகங்களின் அடிப்படையில பேசல, அவர் வெளிப்படையாக அவர் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திட்டார். எனக்கு இங்க திரு செல்வம் தான் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தல. நீங்க ஒரு முக்கியமான புள்ளிக்கு நகர்த்தி இருக்கிறீங்க, நம்ம பேசலாம். நான் மீண்டும் வரேன். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ திரு அண்ணாமலை அவர்களினுடைய ஸ்ட்ராட்டஜி வெற்றி பெற்றது, அவரை வந்து டெல்லி தலைமை வந்து வலுப்படுத்துகிறது அப்படிலாம் சொல்லப்பட்டது. ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக பேசுறார். நேரடியாக திரு அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட்டுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட். பிரகாஷ் அவர்கள் நுணுக்கமான புள்ளி. டாக்டர் தமிழிசை என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்க, ஹெச் ராஜா எப்படி பூடகமாக பேசினாங்க. இங்க இருக்கிற திரு செல்வம் கூட என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை வந்து முடிவெடுப்பாருன்னு சொல்ல, ஹெச் ராஜா முடிவெடுப்பார் அப்படின்னு சொன்னா இன்றைய நிலையில சார், அது நீங்க எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, தற்காலிகமா ஒரு குழு இருக்கு நிர்வாகத்தை கவனிக்கிறதுக்குன்னு. ஆனா இப்ப தற்காலிக குழுதான் அரசியல் முடிவே எடுக்கும், கூட்டணி முடிவே எடுக்கும்னா இப்ப அண்ணாமலை திரும்பி வருவார்ல? இல்ல, முடிவெடுக்கக்கூடிய காலமும் அவகாசம் இருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் நவம்பர் மாசம் வந்துருவாங்க. இடையில பேசலாம் செல்வம். நீங்க ஒரு பார்ட்டியை ரெப்ரசன்ட் பண்றீங்க, உங்களுக்கான நெருக்கடிகளையும் உணர்ந்துதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு எல்லை வரைக்கும் அதை தாண்டி நான் வர விரும்பல. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வீக் ஆயிட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. திரு இபிஎஸ் அவர்கள் சொன்னது இப்ப கொள்கையெல்லாம் அவர் சொல்ல, எங்களுக்கு பாஜக கொள்கையோட முரண்லாம் சொல்ல, அதான் பிரகாஷ் சுட்டி காட்டினார், எங்களுக்கு தன்மானம் முக்கியங்க அப்படின்னா. நயினார் நாகேந்திரன் கருத்தை மறைமுகமா இபிஎஸ் என்டாஸ் பண்ணியிருக்காரா? இபிஎஸ் பொறுத்தளவில் ரொம்ப தெளிவான ஒரு அரசியல்வாதி. இவ்வளவும் பண்றது டெல்லி பாஜக தானே அவருக்கு தெரியும். நயினார் நாகேந்திரன் அவர் விருப்பத்தை சொல்றாரு. ஒரு நேஷனல் பார்ட்டியில் மூப்பனார் ஒன்று சொன்னால் வாழப்பாடி ஒன்று சொல்லுவாங்க மாதிரி பட்ட தன்மைகள் தமிழிசை சொல்றாங்க. அப்போ தமிழிசைக்கு அந்த அண்ணாமலைக்கு மாற்று சக்தி தமிழிசை தாங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வரும்போது நம்மளும் ஒன்றும் சொல்லி வைப்போங்கிற அந்த அளவுக்குள்ள என்னோட வந்தால் மகிழ்ச்சின்னு தான் சொல்றாரு, தவிர வேற எதுவும் இல்ல. அது இப்போ அதிமுகவோடு போக வேண்டான்றது தான் டெல்லி தலைமையின் முடிவு அப்படின்னா, அதை நன்கு தெரிந்த திரு நயினார் நாகேந்திரன் எப்படி மாற்றி பேச முடியும்? டெல்லி தலைமையோடு நெருக்கமா இருக்கிற டாக்டர் தமிழிசை எப்படி மாற்றி பேச முடியும்? நிச்சயமா அண்ணாமலை இந்த அளவுக்கு ஒரு முன்னாள் முதல்வரை பேசுறாருன்னா அமித்ஷாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் அது பேச்சு இல்லை. அந்த அளவுக்கு ஒன்றும் ஸ்ட்ராங்காக ஒருத்தர் பேச முடியாது.
எடப்பாடிக்கும் அது தெளிவாக தெரியுது. தன்மானம் தான் முக்கியம்னு சொன்னால் இந்த பாஜக கூட்டணிங்கிற மாதிரி தோற்றம் வந்ததுன்னா அந்த தோற்றமே இங்கே அரசியல் திராவிட இயக்கத்துக்கும் இந்துத்துவாவுக்கும் அதில் எடப்பாடி வலமும் போகாமல் இடமும் போகாமல் உத்தரப்பிரதேஷ் காங்கிரஸ் மாதிரி நடுவில் போய் மாட்டுவார். அதனால தான் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். நேற்று நடந்த சம்பவங்கள்லாம் ரெண்டே கருத்தியல் தான் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு தெளிவாக காட்டுது. ஒன்று திராவிட இயக்கம் ஆளுங்கட்சி, இன்னொன்று இந்துத்துவா. அந்த இந்துத்துவ சக்திகள் தான் அதற்கு எதிராக இருக்காங்கிறது. அது சோசியல் மீடியாவில் இருக்கு சார். களத்தில் திரு நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, அதிமுக வந்தாதான் வெற்றி பெற முடியும்ன்றாங்க. நீங்க களத்துல என்ன இருக்குன்னு ரிஃப்ளெக்ட் பண்ணணும்ல, சோசியல் மீடியாவில் என்ன பேசப்படுதுன்றது இல்ல. நயினார் நாகேந்திரன் அந்த கருத்தை சொல்றாப்புல, தமிழிசை சொல்றாப்புல. டெல்லி பாஜகவின் நோக்கம் தெலுங்கானா ஒரிசா மாதிரி இங்க நம்பர் 1 சக்தியாட்டு வரணும். அது பிஜு ஜனதாதள் வர்சஸ் பிஜேபின்னு வந்தது மாதிரி, காங்கிரஸ் வர்சஸ் பிஜேபின்னு வந்த மாதிரி திமுக வர்சஸ் பிஜேபின்னு தான் வரணும். அந்த இதுக்குள்ளே தான் அவங்க போகிறாங்க. இந்த இடத்துக்குள்ளே அதிமுகவை அரவணைச்சு பேசுவது மூலமாக அந்த இந்துத்துவா வர்சஸ் திராவிட இயக்கத்தில் ஒரு திராவிட இயக்கம்னு அதிமுக பலகீனப்பட்டு திமுக பலம் பெறும். அதற்கு மாற்றாட்டு என்டிஏ, இந்துத்துவா மட்டும் இல்லை என்டிஏ வந்து ஸ்ட்ரெங்தன் ஆகும். இல்லை நீங்கள் இதுவரைக்கும் இப்படி இதுதான் ஸ்ட்ராட்டஜின்லாம் சொல்லிட்டு வரீங்க. ஆனால் திரு நயினார் நாகேந்திரன் இப்படி பேசுறார், டாக்டர் தமிழிசை பேசுறாங்கன்னா இதுல என்ன பொருள் இருக்குன்னா, டெல்லி தலைமை நினைத்தால் கூட தமிழக பாஜகவிலேயே சில பகுதியினர் ஐயோ இது தப்பான ஸ்ட்ராட்டஜி, நம்ம அதிமுகவோடு தான் போகணும்னு நினைக்கிறாங்க. 2024 நீங்க கலந்துகிட்ட ஒரு நிகழ்ச்சியில நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு, எனக்கு அதிமுக கூட்டணி வேணும்னு சொன்னாரு. அது அவருக்கு விருப்பம். நடந்ததா? அப்போ இங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியில டெல்லி தலைமை இங்க கொள்கையற்ற அதிமுக பலகீனப்படுத்தி நாம இங்க திமுகவுக்கு மாற்றா வர முடியும்னு உறுதியா நம்புறாங்க. பிரகாஷ் வேற ஒரு விஷயம், பிரகாஷ் அவர் கருத்தை சொன்னாரு, மாற்றம் நடக்க போகுதுன்றாரு. பிரகாஷ் அந்த கருத்தை சொன்னாரு. எடப்பாடிக்கு அது தெரியுங்கிறனால தான் தன்மானம் முக்கியம்னு நம்ம அந்த வலையில விழுந்து நம்ம வலமும் போகாம இடமும் போகாம மாட்டிக்கிட்டு திமுக வர்சஸ் பாஜக என்டிஏ அலையன்ஸ்க்குள்ள நம்ம சிக்கிவிட கூடாதுன்னு தான் எடப்பாடி ரொம்ப கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணாரு. நீங்க சொல்வது அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து எடப்பாடி அதுக்கு ஓகேன்னு சொன்னா எங்க டைம்ஸ்க்கு வாங்கம்பாங்க, என்டிஏல சேருங்கம்பாங்க, நாங்க சீட்டை பிரிச்சு கொடுப்போம்பாங்க. இல்ல இபிஎஸ் தான் கதவை மூடிட்டாரு, வாய்ப்பே இல்ல. அதுதான் அவர் அதை புரிஞ்சுக்கிட்டாரு. இதெல்லாம் நடக்கும்னு இபிஎஸ்க்கு தெரியுது. இபிஎஸ் தெளிவான அரசியல்வாதி. நீங்க இதுல கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் இந்த அரசியல் வந்து எடப்பாடி ஸ்டெடியா இல்ல, இது திமுக வர்சஸ் பிஜேபி, அவங்க தெலுங்கானா மாதிரி ஒரிசா மாதிரி எடுத்து போறாங்க. திரு அண்ணாமலை திரும்பி வருகிற போது இப்போ முன்பிருந்த பவர் இருக்காது, மாற்றங்கள் நிகழுது, அதெல்லாம் ஒண்ணும் வாய்ப்பே இல்லை. அண்ணாமலை முன்னோட பவர்ஃபுல்லா வருவாரு, எல்லா கிராமங்களையும் போவாரு. ஒரு குட்டையில் ஊறிய மட்டைகள் காமராஜ் சொன்னதை அண்ணாமலை சொல்றாருன்னா அமித்ஷா மோடி சொன்னதை தான் சொல்றாரு. காமராஜ்ங்கிற தலைவரை பற்றி வாஜ்பாய் பேசினது இல்ல, அத்வானி பேசினது. ஒரிசாவிலையும் யூபிலையும் மோடி பேசுவாருன்னா அதே கருத்து தான். அண்ணாமலை அவர்கள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது கூட்டணி பொறுத்த வரைக்கும். அப்படி ஒன்றும் இல்லை சார். அவர் வந்து சார் சொல்கிறாரு இந்த மாதிரி ஒடிசா மாதிரி தெலுங்கானா மாதிரின்னு, அது வேற நிலவரம், என்டையர்லி வேற நிலவரம். நீங்கள் அரசியல் தெரிஞ்ச யார்கிட்டையாவது வைங்க, ஒடிசாவுடைய விஷயம் என்பது வேற, தெலுங்கானாவுடைய விஷயம் என்பது வேற. அங்கே பாஜக வந்து தன்முனைப்பு எடுத்து பிஜேபின்னு சொல்கிறது என்பது வேற. நீங்க என்ன பிரகாஷானா, இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பலமுறை என்ன சொல்வார்னா, எங்க கிரவுண்ட் பாலிடிக்ஸை பேசுங்க, அரசியல் கள நிலவரத்தை பேசுங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். நீங்க சொல்றீங்க கள நிலவரமே வேறையா இருக்கு, ரவீந்திரன் துரைசாமி வேற. தமிழ்நாடு இல்ல சார், தமிழ்நாடு வேற, தெலுங்கானா வேற, தமிழ்நாடு வேற, தெலுங்கானா வேற. அது புரியாம பேசாதீங்க. இல்ல அது வேற. நீங்க மத்த ஒடிசா வேற, தமிழ்நாடு நிலவரம் என்பது என்டையர்லி வேற. ஒடிசாவோட ரிசல்ட் இங்கே வரல பிஜேபிக்கு, தெலுங்கானாவோட ரிசல்ட் இங்கே பிஜேபிக்கு வரல. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டியாக வந்தவங்க பிஜு பட்நாயக்கு ஒடிசாவில், அதே மாதிரி தெலுங்கானாவில் ராஷ்ட்ரிய சமிதி, தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி, இதெல்லாம் வேற வேற சார். அப்ப நான் ஒரே ஒரு தெளிவுக்காக, இப்ப இதெல்லாம் கிரவுண்ட்ல இருக்கிற தமிழக பாஜக பல தலைவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, டெல்லி தலைமைக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியலன்னு சொல்ல வரீங்க? இல்லை சார், அண்ணாமலை வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாரு, ரொம்ப மோசமாக போயிட்டாரு. அவர் வந்து அகில இந்திய தலைமை சொல்லி தான் அவர் செஞ்சார் அப்படின்றாங்க. இப்போது அண்ணன் கூட சொன்னார் 18% வாக்கு வாங்கினார்னு. 18% வாக்கு வந்து தமிழிசை காலத்திலேயே வாங்கியிருக்கு பிஜேபி. கூட்டணியில் 2 எம்பியும் ஜெயிச்சிருக்கு தமிழிசை காலத்திலேயே. ஸோ அந்த பீரியட்லேயே வந்து 18.5% வாங்கியிருக்கு. 18%,
18.5% வாங்கியிருக்கு. ஸோ இது வந்து கூட்டணி கட்சிகள் போடுற கிமிக்கு, இந்த மாதிரி ஒரு பில்டப் பண்ணி போற கிமிக்கு, இதெல்லாம் வந்து பிஜேபி ஏற்கனவே இப்ப பார்த்து. எனக்கு ஒரு தெளிவுபடுத்துங்க. இப்ப டெல்லி பாஜக தலைமை சொல்லி அண்ணாமலை அவர்கள் இப்படி செய்யறாங்களா, இல்ல டெல்லி பாஜக தலைமை அப்படி நினைக்கல, சூழல் மாறப்போகுது அப்படின்னு சொல்ல வரீங்களா? சார், அண்ணாமலைக்கு வந்து ஆதரவானவங்க டெல்லி பாஜக தலைமையில் இருந்த காலகட்டம் என்பது ஒன்று உண்டு. சரி, அதில் வந்து நீங்கள் அமித்ஷா வரைக்கும் அவங்க ரீச் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் ஒன்று உண்டு. அண்ணாமலை வந்து ஐபி உட்பட பல ஆர்எஸ்எஸ் உட்பட ஐபி உட்பட பல அமைப்புகள் மூலமாக தவறான ரிப்போர்ட்டுகளை வந்து டெல்லிக்கு ப்ரெசென்ட் பண்ணது என்பது ஒரு காலகட்டம் என்பது உண்டு. அந்த காலகட்டத்தில் கேரி ஆகி தான் அவங்க வந்து இந்த முடிவுகளுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க, ரைட்டா? ஆனால் அந்த காலகட்டம் என்பது இப்போ இல்லை. இப்போ வரப்போகிற அலையன்ஸ் வந்து அதிமுக, பாமக, தேமுதிக பிளஸ் வேற ஏதாவது ஒரு கூட்டணி கட்சி எங்கேருந்தாவது மாறி வருமா அப்படின்ற மாதிரி ஒரு அலையன்ஸுக்கு தான் இவங்க போயிட்டு இருக்காங்க. இதுல விஷயம் என்னன்னா, தன்மானம் முக்கியம் அப்படின்னும் போது அவர் ஸ்ட்ரைட்டா ஃபேஸ் பண்றாரு. அண்ணாமலையே ஃபேஸ் பண்ணி ஸ்கொயர் அப் பண்ணி சொல்றாரு. ஓகே, அண்ணாமலை இல்லைன்னா எங்களுக்கு இந்த பிரச்சனையும் ஒன்றும் இல்லை. ரவீந்திரன், இது பெரிய ஆப்ஷன்ல ஏடிஎம்கே கொடுத்துருக்குல்ல. 60% இடத்துல தாமரை நிக்க வச்சவர் அண்ணாமலை. ரெட்டை இலக்கத்தில் பாஜகவுக்கு வாக்க நிரூபிச்சவர் அண்ணாமலை. தமிழிசை 5 சீட்ல டேக் இட் ஆர் லீவ் இட் ஆஃபர் எடுத்து 3.7% ஓட்டுக்கு போனவங்க. அது இதெல்லாம் கம்பேரிசனே இல்லை. 18% வாங்கினாங்களா இல்லையா? கன்னியாகுமரியில் பாஜக ஜெயிச்சுதா இல்லையா? பாஜக தலைமையில 60% இடத்துல தாமரை நிற்கிறதுக்கும் பாஜக 20% இடத்துல தாமரை நிற்கிறதுக்குள்ள வித்தியாசம் தான் அந்த இடத்துக்குள்ள இருக்கு. இல்ல, ஆனா நீங்க திரு ரவீந்திரன் துரைசாமி, அதிமுகன்ற பெருங்கட்சியை கூட்டணிக்குள்ள வச்சு அகாமடேட் பண்றது வேற. அன்னைக்கு தேமுதிக வலுவா இருக்கு, மதிமுக இருக்கு, பாமக இருக்கு. எந்த காலத்திலும் நீங்க தனிச்சு நிக்கணும். இப்ப நாம் தமிழர் எல்லா தொகுதியிலும் எந்த காலத்திலும் இரட்டை இலக்க வாக்க தாமரை சந்திச்சதில்லை. அண்ணாமலை தான் அந்த சாதனையை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. 50% இடத்துக்கு மேல தாமரையை போட்டி போட வச்சதும் அண்ணாமலை தான். இப்பவும் தெளிவா சொல்றாரு, 60% இடத்துல தாமரை நிற்கும். இதுக்கு எடப்பாடி ஒத்துக்குவாரா? இல்ல, வெற்றி பெறணும்ல. தூத்துக்குடி செல்வம் சொல்றாரு, நீங்க எவ்வளவு தொகுதிகள்ல நிக்கிறீங்கன்றதா பிரச்சனை. ரொம்ப இதை உடைச்சு பேசணும்னா, மோடி தன்னோட நகர்வுல ராகுல் காந்தியை ஸ்டாலின் சரண்டர் பண்ண வச்சுட்டாரு. இப்ப புரியுதுல உங்களுக்கு? ராகுல் காந்தியை ஸ்டாலின் சரண்டர் பண்ண வச்சுட்டாரு மோடி. இதுதான் மெயின் அவங்களுக்கு. இங்க தமிழ்நாடு சென்ட்ரிக்கா கிரவுண்டுக்கு நம்ம 1000 பேசலாம், அங்க மெயின் அதுதான். ஸ்டாலின் ராகுல் கிட்ட போக கூடாது. நீங்க இன்னொரு இடத்துக்கு ராகுல் ஸ்டாலின் சரண்டர் பண்ண வச்சார் மோடி. நீங்க துல்லியமான ஆட்டம். அந்த ஆட்டம் அண்ணாமலைக்கும் தெரியும். இல்ல, இப்ப நீங்க இப்ப உடைச்சு பேசினதுனால சொல்றேன். இப்ப மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக நீ வெற்றி பெற போகுதா, அதிமுக வெற்றி பெற போகுதான்லாம் இல்ல. திமுக கூட்டணியில திமுக கை ஓங்கி இருக்கணும். காங்கிரஸ் இவ்வளவுதான் அது நடத்திட்டாரு ராகுல் காந்தி. அவர் சைக்கிள் அமெரிக்கால போட்டது, நானும் சைக்கிள் இங்க ஓட்ட வரேன்னு இவர் கால ஜெயிக்க வேண்டாமா சார்? ஜெயிக்க வேண்டாம். 2029ல 98ல வாஜ்பாய் தலைமையில அதிமுக அதிக சீட்டு நின்னது மாதிரி இன்னைக்கு மோடி தலைமையில பிஜேபி அதிக சீட்ல 2029ல ஜெயிக்கணும். அதுக்குதான் 26 நயினார் நாகேந்திரன் ஜெயிக்க வேண்டாமா? நயினார் நாகேந்திரன் அவர் விருப்பத்தை சொல்றது அவர் உரிமை, அதை சொல்றாரு. டெல்லி ஸ்ட்ராட்டஜி 29ல பாஜகவை முதன்மையா வச்சு இங்க 30 எம்பி ஜெயிக்கிறதுக்கு, அதுக்குதான் 2026 பயன்படுத்துவாங்க. எடப்பாடி பின்னாடி போறதுக்கு அல்ல. அது எடப்பாடிக்கு தெரியும். அக்னீஸ்வரன் போயிட்டு வரேன். அக்னீஸ்வரன், இப்போ இபிஎஸும் ஒரு கார்டை வேற மாதிரி மாத்தி விளையாடுறாரா? இது வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? கொள்கை தான் எங்களுக்கு பிரச்சனை, சிறுபான்மை மக்களுக்கு நலனை காப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு, இன்னைக்கு நீங்க எங்க சொல்றீங்க தன்மானம் தாங்க எங்களுக்கு, வெற்றி தோல்வியெல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா திரு அண்ணாமலையை மாத்திட்டா கூட்டணிக்கு ரெடி அப்படின்ற ஒரு செய்தி இருக்கா? ஒன்று, பாஜகவிலே நிறைய தலைவர்கள் விரும்புறாங்க, வெளிப்படையா சொல்றாங்க அப்படின்னா அதிமுக என்ன நிலைப்பாடு எடுக்க போகுது? பாஜகவினுடைய நிறைய தலைவர்கள் விரும்பினாலும் அதனுடைய தலைவர் பேசிய பேச்சு தான் ஆறாத புண்ணாக இருக்குதுன்றத யாராலையும் ரப்பரை வச்சு நான் தப்பா எழுதிட்டேன்னு அழிக்கலாம் முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, தலைவர் தான் பிரச்சனை, அவர் பேசின பேச்சு தான் தலைமைன்றது. அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அழகா இதை வந்து அப்படியே மாத்தி விட்டு போனாரு. இல்ல, திரு அமித்ஷா அவர்களுடைய துணையோடு தான் திரு அண்ணாமலை இப்படி பேசினார். ஆனால் ஒரு உண்மையே இந்த நேர்பட பேசல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சொல்லுங்க. டெல்லி தலைமை என்பது 2 பலமான தலைவர்கள். ஒரு புறம் இந்திய நாட்டினுடைய பிரதமர் மோடி, இன்னொரு புறம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்கள் என்ன நினைக்கிறார்? திரு அண்ணாமலை அவர்களை நாம் கட்டுப்படுத்த தவறிவிட்டோமோ, கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கலாமோ என்று
திரு அமித்ஷா அவர்கள் நினைக்கிறார். ஆனால் திரு மோடி அவர்கள் இன்னும் அதீத நம்பிக்கையோடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் மீது இருக்கிறார். அதனால் வந்த விளைவுதான் இது போன்றதெல்லாம். இப்போ இதுவரைக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி இப்ப பாஜகவில் அப்படி கொண்டு வரீங்களா? மோடி அமித்ஷா ரெண்டு பேர் தனித்தனியா உண்மை அதுதான், உண்மை அதுதான். நான் கேக்குறேன், இப்ப நீங்க டெல்லி பாஜக நான் கொஞ்சம் திறந்து வச்சிருக்குது. நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். மோடி அவர்களுடைய பரிபூர்ண ஆசை அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கு. ஆமா, ஆனா அமித்ஷா கடிவாளம் போடணும்னு நினைக்கிறார். கொஞ்சம் கண்டிச்சிருக்கலாமோ? இது தெரிஞ்ச ஒருவேளை இப்படி பண்ணியிருந்தால் கூட்டணி நடந்திருக்குமோ? நடந்திருந்தால் இன்னைக்கு நாம சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார்ட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை வந்திருக்காதோ என்பதெல்லாம் ஒரு இதுதான் உண்மையா நடந்துச்சு. இப்ப நான் கேட்பது, ஒரு சிங்கம் காலையில குகையை விட்டு வெளியே போகும்போது இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு சிக்காதா, ஒரு மான் சிக்காதான்னு நினைக்கும். அதே மாதிரி ஒரு மான் வெளியே போகிற போது இன்னைக்கு நம்ம எந்த சிங்கத்திட்டையும் சிக்கிறாம குகைக்கு வருவோமா? அது மாதிரி தான் டெல்லி காஷ்மீர்ல இருந்து ஒரு சிங்கம், பாஜக சிங்கம் எல்லா கட்சிகளையும் அதனுடைய கழுத்தை பிடித்து ரத்தத்தை உறிஞ்சுவதுதான் கட்சியினுடைய நோக்கம், கொள்கை. ஆனால் இவர்கள் என்னன்னா, செயல்களை நம்பாமல் பாரதிய ஜனதா மதவாத சித்தாந்தம் தேவையில்லாத ஒரு பிரச்சனை இது பண்ணிட்டு வெறும் கையில் ஒரு நிலத்தை அளக்கணும், நீள அகலத்தை அளக்கணும்னா டேப்பை வச்சு அளக்கணும். வெறும் கையால் முளம் போடுகிற கட்சி பாரதிய ஜனதா. அதுதான் இங்க நயினார் நாகேந்திரன் சொல்றாருன்னு சொல்றீங்களா சார்? நான் இப்பயும் கேட்கிறேன், பாரதிய ஜனதாவினுடைய அண்ணன் தூத்துக்குடி செல்வம் அவர்கிட்ட கேட்கிறேன், நயினார் நாகேந்திரன் அவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழுல 6 பேர்ல ஒருத்தரா இல்லையா? ஒருவேளை 6 பேர்ல ஒருத்தர் இல்ல, அப்படியே அண்ணாமலையின் கருத்துக்கு எதிர்மாறாக ஒரு கருத்தை சொல்லிவிட்டார் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை கட்சியை விட்டு உங்களால் நீக்க முடியுமா? நான் கேட்கிறேன், இதை நம்பித்தானே விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் நான் கடைசி வரேன், எனக்கு நேரமே குறைச்சு பொறுங்க. நான் கேட்கிறேன், விளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் உங்களை நம்பித்தானே இந்த பெரிய பாஜக தேரை நம்பி வந்தாரே, வந்தவருக்கு இன்னைக்கும் பதவி தர மாட்டீங்களான்னு கேட்கிறாங்களே. அக்கா, அது காங்கிரஸ் இல்ல, இது பாஜக, தெரிஞ்சுக்கோங்க. இங்க சொல்லிட்டு போயிருவாங்க, உங்களை கூட்டி 10ஓட 11 ஏத்தி விட்டு அதோட கணக்கு முடிச்சு விட்டுருவாங்க. நீங்க என்னதான் அதிமுக என்ன நிலைப்பாடு திரு நயினார் நாகேந்திரன் இப்படி சொல்லி கூட்டணி அமைந்தால் மகிழ்ச்சின்னு, இப்போ உங்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் தான் சிக்கல்னா, திரு அண்ணாமலை பிரகாஷ் அவர்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை இல்லைன்னா உங்களுக்கு எந்த சிக்கல் இல்லை, நயினார் நாகேந்திரன் சொன்ன கருத்தை வரவேற்பீங்களா? என்னுடைய தனிப்பட்ட கருத்து, பாரதிய ஜனதா என்கிற தலைமை 2 குதிரையில சவாரி செய்கிறது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் நம்முடைய நக்கீரன் பிரகாஷ் சார் சொன்னது மாதிரி, தெலுங்கானால என்ன பண்ணீங்க, சந்திரபாபு நாயுடு ஒரு குதிரை, ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு குதிரை, 2 குதிரையிலும் போனீங்க. என்னாச்சு? பவன் கல்யாணம் கொண்டு நிறுத்தினீங்க முதலமைச்சர் பதவிக்கு. இங்க தமிழ்நாட்டில் என்ன பண்றீங்க? நாணய வெளியீட்டு விழாக்கு திமுகவை சேர்த்துக்கிறீங்க. எதுக்கு? 22 நாடாளுமன்ற உறுப்பினருக்காக. இன்னவரும் இப்பதான் நாணய வெளியீட்டு விழா, கடலுக்குள்ள பேனா வைக்கிறதுக்கு சிலை கொடுக்குறது எல்லாம் கொடுத்துட்டீங்களே. இப்ப நான் கேட்கிறேன், அண்ணா திமுக இருந்தால் நல்லது என்று கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குன்னு கேட்கிறேன். நீங்க சொல்வது 2 குதிரையில சவாரி பண்ணுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் தெரியாம தான் நயினார் நாகேந்திரன் அவரோட ஆசையை சொல்லிட்டு இருக்கிறாரு, எப்படியாவது கூட்டணி அமையும். ஆனா டெல்லி தலைமை அப்படி அமைக்க போறது கிடையாது. அப்படி இல்ல, ஒரு கட்சியினுடைய தரம் தராதரம் அடிப்படை கட்டமைப்பெல்லாம் திரு நயினார் நாகேந்திரன், அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், அதே மாதிரி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விளவங்கோடு விஜயதாரணி அவர்களுக்கு எல்லாம் தெரியும். இது தெரியாதவர்கள், ஒரு கவுன்சிலர் கூட இல்லாதவர்கள், ஆகா ஆட்சியை பிடித்து விடுவோம், இந்தியாவை நகர்த்தி விடுவோம் என்று பேசினால் அது ஒருபோதும் நடக்காது. இதுதான் அவர்களுடைய தோனி. ஆனால் திரு இபிஎஸ் அவர்களுடைய போக்கு என்பது மெல்ல மெல்ல நிதானமாக சரியான முடிவை எடுக்கிறார். கூட்டணி இல்லையா? 2026 கூட்டணி ஒருபோதும் இல்லை, அப்படி இருக்கவும் கூடாது என்பதுதான் கட்சியினுடைய தொண்டர்கள். பாஜக விரும்பலாம், அதுக்காக அந்த கட்சி மூழ்க போக. பாயிண்ட் என்னன்னா, உங்கள் கட்சிக்குள்ளிருந்தே ஆசையை வெளிப்படுத்துவது, ஆனா கதவை அடைச்சிட்டாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றப்ப நீங்க உங்க அணி பலவீனப்பட்டுருச்சு. பர்செப்ஷன் பேட்டில்ல திரு நயினார் நாகேந்திரனோ இல்ல மற்ற தலைவர்களோ, பாஜக இருக்குல்ல அண்ணாமலை கட்டமைச்சார்ல ஒரு பிம்பம், அதை அவங்களே கீழே தள்ளிட்டாங்களே. அண்ணா ஒரு விஷயம், நான் இவ்வளவு நேரம் கொஞ்சம் குறைச்சே பேசணும்னு நினைச்சா நண்பர் அக்னீஸ்வரர் தூண்டி விட்டுட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் பெற்ற செல்வாக்கு இருக்கு பாருங்க, மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல, அப்படிப்பட்ட தலைமை இன்றைக்கு அண்ணா திமுகவில் இல்லை. அடல் பிகாரி வாஜ்பாய் மாரியா மோடி, நான் கேட்கிறேன், அவரை விட அதிகம் இல்ல, அடல் பிகாரி வாஜ்பாய் மாரியா மோடி கடன்ல அதிகம் 168 கோடி, 168 லட்சம் கோடி. கட்சியை வளர்த்ததுல அதிகம் தான். கட்சியை வளர்க்க ஒரு கட்சியை அழிச்சிட்டு இன்னொரு கட்சி வர்றது பெரிய வீரமா சார்? இது தந்திரமா சார்? இது முதுகுல குத்துற கோழைத்தனம் சார். சார் உங்க நேரத்துக்குள்ள வரல, நீங்க இறந்து போன தலைவர்களை பத்தி பேசாதீங்க. அதிமுகவில்
மக்களை ஈர்க்கக்கூடிய மாஸ் அட்ராக்டிங் மாஸ் அப்பீலிங் லீடர் இன்றைக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது, அதிமுக தொடர்ந்து அம்மையார் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு நடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததுனால சாம பேத தான தண்டங்களை பயன்படுத்தி 62 இடங்களை வெற்றி பெற்றாங்களே தவிர அதுக்கு பிறகு நடந்த எல்லா தேர்தலும் தோல்வி சந்திச்சிருக்காங்க. அதிமுக மிகப்பெரிய சலசலப்புகளுக்கு உண்டாகிறது. நான் எப்படி பொருள் எடுத்துக்கிறேன்னு சொன்னா, திரு நயினார் நாகேந்திரன் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக ஒன்று உருவானால் அந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கும்னு சொல்லி அவர் சொன்னார் சொல்லி நான் அப்படி நினைத்தால் என்ன தவறு இருக்கிறது? அப்படியெல்லாம் நீங்க திரு நயினார் நாகேந்திரனுடைய வாழ்க்கையை அரசியலை விட்டு கீழே இழுத்து விட்டாதீங்க. அப்படி அவர் சொல்லல, உங்க ஆசையை சொல்லாதீங்க, இது விவாதத்துல சொல்லாதீங்க. அப்படி திரு நயினார் நாகேந்திரன் அப்படி சொல்லவே இல்லை. சார் ஒரே ஒரு விஷயம். ஏன் சார் திரு அண்ணாமலையை தவிர்த்து விட்டு கூட்டணி அமையலான்னு ஒரு கருத்து சொன்னா, திரு இபிஎஸ் அவர்களை தவிர்த்து விட்டு ஒரு கூட்டணி அமையலான்னு இன்னொரு கருத்து சொல்லக்கூடாதா? அப்படி நயினார் நாகேந்திரன் சொன்னாரா? அதே திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கட்சி விட்டு இது பண்ணி தலைவர் தூக்குங்கன்னு எடப்பாடி சொன்னாரா? அது உள்கட்சி விவகாரம் சார். தன்மானம் எங்க சார் இருக்கு? தன்மானம் ஆமா ஆமா எங்க இருந்து வந்தது? அதெல்லாம் பாஜக கிட்ட ஒரு 1000 கூட வாங்கணும் எல்லா கட்சியும். தன்மானம் இல்ல தூத்துக்குடி செல்வம் ஒரு பாயிண்ட்க்கு வந்துருங்க. திரு இபிஎஸ்ஆ வழிய இந்த கூட்டணி குறித்து பேசல, நீங்க தான் வெளிப்படுத்துறீங்க. முக்கிய தலைவர்கள்ல ஒருத்தரா இருக்கிற ஒருத்தர் வெளிப்படுத்துறார், அதுக்கு அவர் எதிர்வினையாற்றி இருக்கிறார். அப்ப பின்னடைவை நீங்க தானே சந்திச்சிருக்கீங்க. அவரா உங்ககிட்ட கேட்டாரு கூட்டணி வேணும். ஒரே ஒரு நிமிஷம் விட்டு அனுமதிங்க. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பிறகு 50 தலைவர்களில் முக்கியமான இடத்துல கூட கலைஞர் இல்ல. டாக்டர் நாவலர் தான் வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் கலைஞர் அவருடைய சாமர்த்தியத்தால அவர் முதலமைச்சராகவும், இன்னும் சொல்ல போனா தலைவர் நாற்காலி தந்தை பெரியாருக்காக காத்திருக்கிறது சொன்ன அந்த தலைவர் பதவியவே ஒரு புதுசா உருவாக்கி கலைஞர் வந்தாரு. அதனால அரசியலில் ஒரு நிமிடம் என்பது அதிக நேரம். இன்றைக்கு அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பு இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெருக்கடிகளை தத்தளித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அதிமுகவிலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லாத ஒரு கட்டமைப்பு உருவாகும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள். அப்படி எதிர்பார்த்து நீங்க எதிர்பார்த்தீங்க, திரு அண்ணாமலையா எதிர்பார்த்தார். தேர்தலுக்கு பிறகு, நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக திரு டிடிவி கைகள்ல வந்துரும், ஓபிஎஸ் கைகள்ல வந்துரும் எதிர்பார்த்தீங்க. நடந்துச்சா என்ன? அண்ணா ஒரு நிமிஷம், நீங்க வேற எல்லாத்தையும் விட்டுருங்க. அதிமுக இவங்க நண்பர் அக்னீஸ்வரன் உட்பட எல்லோரும் என்ன சொன்னாங்க? 2 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி, 1.5 கோடி தொண்டர்கள் உள்ள கட்சி அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே. அந்த 1.5 கோடி தொண்டர்கள் வாக்குகளை கூட பெற முடியாத ஒரு தலைமை தான் இன்றைக்கு இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை. அந்த 1.5 கோடி ஓட்டு வாக்குகள் எங்க போச்சு? 400 இடங்களுக்கு மேலன்னு இலக்கு வைக்கிறது தானே சார் நீங்க கேக்குறது? 240 அதை பத்தி பேசலாமா? 272 எடுக்க முடியல. 19 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய 2 முக்கியமான இடத்தை இல்ல செல்வம், நீங்க சொன்னது ஒரு முக்கியமான புள்ளிதான். திரு அண்ணாமலை இல்லாத பாஜகவோட கூட்டணியா இல்ல திரு இபிஎஸ் இல்லாத அதிமுகவோட கூட்டணியான்னு இப்ப தலைமை மாற்றம், அதெல்லாம் தொண்டர்கள் எப்படி நினைப்பாங்க, உண்மையில அப்படிதான் வியூகம் போயிட்டு இருக்கான்றதெல்லாம் ஒரு சின்ன பிரேக். எடப்பாடி நியமிக்கப்பட்டவர் அல்ல, அதையும் சொல்லிடுறேன். சரி, திரு பிரகாஷ் அக்னீஸ்வரன் சொன்னபோது கூட இப்போ இபிஎஸ் அவர்கள் அண்ணாமலை இல்லாத பாஜகவோடு அணி அப்படிலாம் நாங்கள் எந்த தரப்பிலும் பேசலை அப்படின்னு. ஆனால் செல்வம் அவர்கள் சொல்வது இபிஎஸ் இல்லாத அதிமுக அமையலாம், அங்கே இருக்கிற தலைவர்கள் பாஜகவோடு போகணும்னு விரும்புகிறாங்க. திரு RS பாரதி அவர்கள் கூட அக்னி பரீட்சையில் நேர்காணலில் அவரும் சொல்கிறார் அதிமுக தலைவர்களுக்குள்ளேயே பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது, பலர் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா. 2 தரப்பிலும் அந்த ஆசை இருக்குது, 2 தலைமை தான் சிக்கலாக இருக்கா? அதாவது இபிஎஸ் இல்லாத அதிமுக அப்படின்றது அண்ணாமலையுடைய ஆசை. நீங்கள் தானே சொன்னீங்க தினகரன் அதிமுகவை கைப்பற்றுவார் அப்படின்றது. என்ன இபிஎஸ் இல்லாத அண்ணாமலையுடைய ஆசை? ஆசை இருக்கு தாசில் பண்ண, பட் அதிர்ஷ்டம் இருக்கு கழுதம் மேய்க்க. 18.5%ல் 15% உங்களுக்கு அதிமுக வாக்குகள். எங்கள் அண்ணன் வேலுமணி ப்ரோ அதிமுக. அவரு கோவையில் பெரிய அளவுக்கு அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணாரு, முருகனுக்கு ஹெல்ப் பண்ணாரு. அதே மாதிரி வாங்கின வாக்குகள்லாம் ஓபிஎஸ் வாங்கின வாக்குகள், தினகரன் வாங்கின வாக்குகள், ஏசி சண்முகம் வாங்கின வாக்குகள், இதெல்லாம் இந்த 15%. இந்த 15%ல் அண்ணாமலை வாங்கின வாக்குகள் 3.5% தான். அண்ணாமலை அதிகமான
வேட்பாளர்களை ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. அப்போ நீங்களே கவுண்டர் கொடுத்தீங்களே, சீமான் கூட தான் அதிகமான வேட்பாளர்களை ஃபீல்ட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் கிடையாது சார். இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா சார்? தன்மானம்ன்ற பிரச்சனையும் எதுக்கு தெரியுமா சார் வருது? இங்கே தலைமை, கூட்டணிக்கு தலைமை யார்? கூட்டணிக்கு தலைமை இங்கே அதிமுக அப்படின்றது எடப்பாடியுடைய நிலை. ஓகே, அங்கே அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்றது அண்ணாமலை பண்ணி வச்ச ஒரு பெரிய பிரச்சார பில்டப் அகில இந்திய தலைமை வரைக்கும் பண்ணி வச்சது நான் தான்ன்றது. அது இல்லைன்றது 0/40. 0/40 இந்தியாவில் எந்த இடத்துலையும் கிடையாது பாஜக. 0/40 இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் கிடையாது பாஜக. தமிழகத்தில் 0/40. ஸோ அது உடஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிவ் விஷயங்கள் எல்லாமே 2029 தேர்தலுக்கான சிந்தனை இல்லை சார். இப்போ பிரச்சனையே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா ஹரியானா தேர்தல், மகாராஷ்டிரா தேர்தலில் பாஜக தோக்க போகுது. அப்போ ஒரு விஷயம் வருது. நேத்து இன்னைக்கு அகில இந்திய அளவில் பரபரப்பா போயிட்டு இருக்கிறது நிதிஷ்குமாரும் லாலுவும் சந்திக்கிறாங்க. நிதிஷ்குமாரும் லாலுவும் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க பீகார்ல. அணிகள் பல விடங்கள்ல பல விஷயங்கள்ல நீங்க இதுல பிரகாஷ் இபிஎஸ் அல்லாத அதிமுகன்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்றீங்க. செயற்குழுல பவர்ஃபுல்லா ஒரு ரெசல்யூஷன் போட்டிருக்காரு சார். இபிஎஸ் அல்லாத அதிமுகவை அவர் முறியடிச்சிருக்காரு. செயற்குழுல இபிஎஸ் பவர்ஃபுல்லா போட்டிருக்காரு. கட்சியின் அனைத்து முடிவுகளையும் நான் தான் எடுப்பேன். இப்ப ராஜதந்திர ரீதியிலும் பலமா தான் இருக்கிறார் இபிஎஸ் அவர்கள். கட்சிக்குள்ள அவரோட ஹோல்டு சரியா தான் இருக்கு. பாஜகக்குள்ள தான் சிக்கல் இருக்கு. அண்ணாமலை அவர்கள் தெரிவித்த கருத்து அதுபடி நிதர்சனத்துல நடக்கல. உள்ளுக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்குள்ள ஒரு ஊசலாட்டம் இருக்குன்றது தான் பிரகாஷ். அண்ணாமலை மோடிக்கு பெரிய அசெட்டுங்கிறத பாராளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்திலே தமிழ்நாட்டில் வந்த பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸை மோடி பாராட்டிட்டாரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்ததா இன்னொரு தலைவர் போடாமலே வச்சிருக்கிறாங்க. இன்னும் 3 மாதம் கழிச்சு கொங்கு மண்டலத்திலே கிராமப்புறங்களில் அண்ணாமலை தன்னுடைய பயணங்களை செய்வார். திமுக அதிமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலுங்கிறார். அதிமுகவோடு அவர் விரும்ப மாட்டார். அதற்கு எதிரான ஒரு அரசியல் தான் என்டிஏ முன்னெடுத்துட்டு போவாங்க. அதிமுக தலைவர்களுக்கு அப்படி விருப்பம் இருக்கா பாஜகவோடு போகணும்ன்ற? எடப்பாடிக்கு ரொம்ப தேர்ந்த நுண்ணிய அரசியல் அறிவுமிக்க அரசியல்வாதி. பிரகாஷ் சொன்ன 240 அதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். நம்ம 0வில் இருக்கோம், நம்மளை 29 வரை மதிக்க மாட்டாங்க. 240 வச்சிருக்கவங்க நம்மளை மதிக்க மாட்டாங்க. 0வில் நம்ம 0 எம்பியில் இருக்கோம். நம்ம சேர்ந்து இருக்கும் போதே 1 எம்பி தான் ஜெயித்தோம். நம்ம நவீன் பட்நாயக்கு 19 ஜெயித்த மாதிரி, ஜெகன் 19 ஜெயித்த மாதிரி 24 ஜெயித்தோம்னு நம்ம ஓங்கி பேசணும். ஒன்றும் இல்லை, 0 ஆயிட்டோம். 0வுக்கு மரியாதை கிடையாது. 240 கிட்ட 26ல் டிமாண்ட் ஏறாதா? கண்டிப்பாக இல்லை. பிஜேபி டைம்ஸுக்குள்ளே தான் இருப்பாங்க. பிஜேபி 26ல் 2வது இடம். நீங்க குட்டி கழித்தல் எல்லா கணக்கும் போட்டு பாருங்க. நீங்க 26ல் வெற்றி பெறணும் அப்படின்னாலும் ஆட்சி மாற்றம் ஏற்படணும்னாலும் அதிமுக பெருங்கட்சி இல்லாம சாத்தியப்படுத்த முடியுமா? நீங்க அணி அமைச்சர்லாம். அது தம்பி செல்வம் அதை பற்றி முதல்ல பாஜக சார்பா அதை தெளிவாகவே தம்பி செல்வம் சொல்லிட்டாப்ல. 26 பொறுத்தளவில் பாஜகவோட எங்க இது என்னன்னா, மற்ற ஸ்டேட்ல வளர்ந்த மாதிரி திராவிடம் வெர்சஸ் இந்துத்துவங்கிறத கொண்டு வரணுங்கிறது தான் இருக்கும். பொறுத்திருந்து பாருங்க. பெரிய அளவுல டெல்லி தலைமை இங்க என்னதான் பேசினாலும் உள்ளுக்குள்ள இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் நினைச்சாலும் இபிஎஸ்க்கே அது தெரியுன்றார். 29 வரைக்கும் நமக்கு எந்த ரெலவன்ஸும் இருக்காது. பாஜக அதை கொடுக்க மாட்டாங்க, நமக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்றதை எப்படி எடுத்துக்கிறீங்க? ஒரு கட்சிக்குள்ள புகுந்து அந்த கட்சிக்கு தலைமையை மாத்துவோன்னு சொல்லி பேசுவதே ஒரு அநாகரிகமான ஒரு அரசியல் கோட்பாடை பாரதிய ஜனதா பின்பற்றிட்டு வருது நான் பார்க்குறேன். அந்த தலைமையை மாற்றுறதுக்கு நீங்க என்ன, அப்போ உங்க தலைமையை மாற்றுவதற்கு அப்போ ஜோ பைடன் தான் மனு கொடுக்கணுமா என்ன? அது அல்ல. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம், அண்ணன் சொல்லுவதிலிருந்து நான் கத்துக்கிற வேண்டிய பாடம் என்னன்னா, ஒரு நுண்மையான அரசியலை நான் புரிந்ததோடு சொல்றேன். இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் கூட்டணி வச்ச போது அன்றைக்கு பாஜக தலைவராக இருந்த பெரும் மரியாதைக்குரிய திரு எல் முருகன் மத்திய இணையமைச்சர் என்ன சொன்னார்னா, மாநிலத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளரை மத்தியில் முடிவு செய்வார்கள் என்று சொன்னாங்க. அன்னைக்கே கூட்டணி வச்ச போதே. இப்ப நீங்க கூட்டணியில இல்ல, இப்ப தலைமையை மாற்றுவோம்ன்றது இவர்களாக இட்டுக்கட்டி தேவையில்லாத ஒரு பிம்பத்தை சமூக வலைதளங்களில் மட்டுமே ஆட்சியை பிடிக்கணும்ன்ற ஒரு வெறும் நப்பாசையில் ஆட்சி கனவை கண்டுகிட்டே இருக்காங்க பாஜக. அது ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் அது நடக்காது. ரவீந்திரன் துரைசாமி சொல்லுது, பாஜக டெல்லி தலைமை
இபிஎஸ்க்கும் அதிமுகவுக்கும் முக்கியத்துவம் தராது அப்படின்றாங்க. 26 நீங்க தந்தா என்ன தராட்டி என்ன, நீங்க கதவை திறந்து வச்சா என்ன, ஜன்னலை திறந்து வச்சா என்ன, உங்கள் பழக்கமே வேண்டாம், கூடா நட்பு கேடாய் முடியும் என்று கலைஞர் சொன்னார். ஆனால் செய்யவில்லை. இன்ன வரைக்கும் காங்கிரஸ் திமுக கூட்டணியில ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பா உங்க சமகாலமே வேணாம் உங்க ஆனால் ஈழத்தமிழர்கள் செத்து கொண்டதுக்கு பிறகு அன்னைக்கு முடிவெடுத்திருக்கணும். அது மாதிரி இன்னைக்கு திரு எடப்பாடி. ஆனா ஒரு விஷயம் சார், அண்ணன் ரவீந்திரன் துரைசாமிக்கு நான் இதன் மூலம் நான் நன்றி சொல்றேன். அதிபுத்திசாலி எடப்பாடி பழனிசாமி தெளிவாக முடிவுகளை எடுக்கிறாருன்னு அண்ணன் வாயாலே சொன்னதுக்கு எனக்கு ஒரு சந்தோஷம். சந்தோஷப்படாதீங்க. அதுக்கு அடுத்த வரி ரொம்ப அபாயகரமானது. இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா ஜீரோல இருக்கிறாரு அப்படின்னு. அது பாராட்டா. நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாட்டுல ஒரு 22 எம்பி பாஜக எடுத்தது மாதிரியும் அதிமுக தான் ஜீரோவா இருக்க மாதிரி ஒரு ஜீரோ இன்னொரு ஜீரோவை பத்தி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. இத மட்டும் முடிக்கிறேன். இவங்க வந்து அதுலயும் தரேன் செல்வம். இதுக்கான பதில் ஒரு பாயிண்ட் என்னன்னா, ஒரு பெருங்கட்சி அதிமுக தெளிவான நிலைப்பாடை எடுத்துட்டாங்க சார். நீங்க நான் திரும்பவும் நயினார் நாகேந்திரன் அவர்களோட பேச்சோ அல்லது ஹெச்ராஜ் அவர்கள் பூடகமா பேசுறதோ டாக்டர் தமிழிசை சொல்றதோ இவங்களுக்கு உள்ள கிடக்க இருக்கலாம். ஆனா அதிமுக ஒரு நிலைப்பாடு எடுத்துருச்சு. அது தன் கட்சியை காப்பாற்ற வேண்டும், மாற்று இங்கு உங்களோட எங்களால போக முடியாதுன்ற இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப யாரு பலவீனமா இருக்க, பின்னடைவுல இருக்கு? அதானே 1967 இருந்து 2024 வாங்க 26 வந்துருங்க. நீங்க இருங்க சார் அகிலீஸ்வரன், கொஞ்சம் தயவு செய்யுங்க ப்ளீஸ். அது 1967 இருந்து 57 ஆண்டுகள் திராவிடர் இயக்கம் என்று சொல்லக்கூடிய இவங்க இல்லாத திராவிடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற இவங்க தான் ஆட்சியில இருந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல 1.5 கோடி தொண்டர் 2 கோடி தொண்டர் இருக்கிற கட்சி என்று சொல்லப்பட்ட அதிமுகவை 13 இடங்களில் 7 இடங்கள்ல டெபாசிட் போயிருக்கு. கட்டுத்தொகை 27 இடத்துல பாஜக மண்ண கவிச்சு. கொஞ்சம் இருங்க சார் அகிலீஸ்வரன், நீங்க பேசும்போது குறுக்க வரல. 13 இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னால போயிருக்கு. நீங்க நல்லா கவனிங்க. பாரதிய ஜனதா கட்சி 20 இடங்களில் நாங்கள் 2வது இடத்துக்கு வந்துட்டோம். அதை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தனிச்சு நின்னீங்களா? அதையும் சேர்த்து தனிச்சா நின்றீங்க. பாஜக தாமரை சின்னத்தில் தனிச்சா நின்றுச்சு. திரு டிடிவி தினகரன், திரு ஓபிஎஸ், திரு பாரிவேந்தர், திரு ஜான் பாண்டியன் எல்லாத்தையும் வேணாட்டு தனிச்சு நில்லுங்க. அதிமுக யாரோட நின்னுச்சு? அதிமுக பத்தி பேசாதீங்க. நீங்க எல்லாம் கூட்டி சேர்த்து வச்சுதான் ஜெயிச்சீங்க சார். அதிமுக நீங்க நக்கீரன் பிரகாஷ் சொன்னது மாதிரி நீங்க 3.5% இன்னைக்கு செல்வம் பாயிண்டடா எனக்கு ஒரு தெளிவு மட்டும் கொடுங்க. ஒண்ணு, ஒரு கூட்டணியே இல்ல, நாங்க தான் மாற்று அரசியல்னா எனக்கு அதுல புரிஞ்சுக்க முடியுது. கூட்டணி தேவைன்னு சொல்லிட்டு நீங்க பலவீனமா இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி இது கூட்டணி நடக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேளுங்க. அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பரும் இல்லை. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு. நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். இதெல்லாம் பொதுவானது. அதுல நான் இன்னொன்று என்ன கேட்டீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய தலைமை மரியாதைக்குரிய அண்ணன் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்னதை போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக வந்த பிறகு மிகப்பெரிய அளவில் இளைஞர்களை ஈர்த்திருக்கிறது. கிராமப்புறங்களிலே பேசுறேன், நீங்க பர்சன்டேஜ் பேசுறீங்க, நம்ம அந்த இடத்துக்கு நான் நகர்றேன். ஒரே ஒரு நிமிஷம் என்ன சொல்றேன், 2026ல இன்னைக்கு நாங்கள் 18% வாக்குகளை பெற்ற நாங்கள் இன்னும் ஒரு 6-7% வாக்குகளை பெற்றால் ஆட்சி அதிகாரத்தை பாரதிய ஜனதா கட்சி தான் தீர்மானிக்கும். அந்த இடத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் ஒரு அணியம். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ அதிமுக பாஜக உறவை தடுப்பது எது, யார்? சுருக்கமா உங்க பார்வை, அடுத்த கட்டம் இதுல என்ன? தேர்தல் இல்ல, எடப்பாடி ஏற்கனவே தோத்து போன அணி, பொருந்தா கூட்டணி. அவர் 18% கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் எதிர்ப்புங்கிறாரு. மாநிலத்திலோட அண்ணாமலை நீங்க ஜாதி ஆணவத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு 2 ஜாதி கட்சி ஆயிடுச்சு, ஜாதி ரீதியா உங்களுக்கு முரண்பாடு இருக்குங்கிறாரு. அப்படி இருக்கும்போது பொருந்தா கூட்டணி வந்து யாரு? அடுத்த கட்டம் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி என்டிஏ பலப்படுத்தி என்டிஏ வெர்சஸ் டிஎம்கேன்னு கொண்டு வரக்கு தான் நிற்பாங்க. அதில் கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சின்னு சிஎம் கேண்டிடேட்டா கூட பல சாய்ஸ் இருக்குது. எதிர்பாராத நிதிஷ்குமார் மாதிரிப்பட்ட சாய்ஸ்கள் வரலாம், உள்ள இருந்தே முதல்வராக இருந்தவங்க வரலாம். ஸ்ரீதரன் ரயில்வே கேரளாவில் பண்ணாங்களா, அந்த மாதிரி கூட சிஎம் கேண்டிடேட் பண்ணலாம். அண்ணாமலை தான் இருக்கணும் இல்லை, அண்ணாமலையும் இருக்கலாம். ஓகே, அதிமுகவுக்கான வாய்ப்பு இல்லைன்றீங்க. பிரகாஷ், நீங்க எப்படி பார்க்க சுருக்கமாக அடுத்த கட்டம்? சார், இது என்ன சார், இது மொட்டைத்தலையில் வழுக்கத்தலையில் முடி முளைச்ச மாதிரி இருக்கு. அதாவது கோயம்புத்தூரில் பூத்தில் உட்கார ஆள் இல்லை,
ரைட்டுங்களா? 4,52,000 வாக்கு கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்காரு அண்ணாமலை. பூத்துல உட்கார ஆளுல 4,52,000 அதிமுக வாக்குகள். போய் உட்கார்றாங்க. அண்ணாமலை போன பிறகு சவுண்டே கிடையாது, எந்த சவுண்டுமே கிடையாது. லண்டன்ல இருந்து போன்ல நான் வந்து எல்லாத்தையும் பண்ணுவேன்னு சொன்ன அண்ணாமலை போன பிறகு சவுண்டே கிடையாது. கொங்கு வேளாளர் லாபி மட்டும் இல்லை சார், பிஜேபிக்கு பிராமின் லாபியும் முக்கியம். பிராமினுக்கும் ஒரு அடுத்த கட்டம் சுருக்கமா அடுத்த கட்டம் கட்டம் என்ன? அடுத்த கட்டம் வந்து கட்டாயமாக நான் அடிச்சு சொல்றேன், ஏடிஎம்கே பிஎம்கே டிஎம்டிகே அலையன்ஸ் கன்ஃபார்மா வரும். யார் தலைமையில? சார் இங்க வந்து அண்ணாமலை தலைமையா இருக்க மாட்டார். இதோட மேட்ரு முடிஞ்சது. பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லா லாபியும் மீறி தான் சசிகலா மேட்டல் நாங்க சொன்னது நடந்தது. எங்க லாபி தான் ஜெயித்து மோடி கிட்ட நாங்க ஜெயிப்போம். நீங்க தான் பிரகாசத்தை பார்க்க தான் போறாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய அரசியல் கண்டிப்பா கண்டிப்பா thank you thank you thank you thank you thank you thank you அரசியல் அரசியல் thank you very kind of you very kind of ஒளிவட்டம் இல்ல சுத்துது தனிப்பட்ட ஒளிவட்டம் thank you அண்ணாமலையின் ஒளி சுத்திக்கிட்டே இருக்கு. மோடிக்கு வேலை சொன்னா அண்ணாமலை தனிப்பட்டு நம்ம நகர்த்த வேண்டாம். நன்றி. சிறப்பு மோடிக்கு விருந்தினர்களுக்கு வேலை நெஞ்சம் நிறைந்த சொன்னா நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது.